இன்றைய தேவ வார்த்தை 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவளுக்கு வெளிப்பட்டார். ஆமேன். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நெருக்கமான சூழ்நிலைகளில் கர்த்தரிடத்துக்கு திரும்பி வந்து அவரை உண்மையாய் தேடினபோது தேவன் அவளுக்கு தரிசனமானார். நாமும் நம்முடைய பலவீனமான நேரங்களில், நெருக்கமான நேரங்களில் அவரை தேடி அவரிடத்தில் வரும்போது அவர் தம்மை வெளிப்படுத்துவார். நாம் துன்பம் வரும்போது சோர்ந்து போயிட வேண்டாம். நாம் நம்முடைய பாவங்களை விட்டு திரும்பி கர்த்தரை நாடும்போது அவர் அதிலிருந்து விடுதலையை தருவார். தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நாம் உண்மையாய் அவரை தேடி வரும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் தம்மை வெளிப்படுத்தி அதிலிருந்து விலக்கி விடுவிக்கிறார். நாம் நெருக்கப்படுகிற நேரங்களில் அவரை நாடினால், அவரை தேடினால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். முதலாவது கர்த்தரையும் அவர் சமூகத்தையும் நாட வேண்டும், அவரை தேட வேண்டும். அப்பொழுது அவர் தம்மை வெளிப்படுத்துவார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நமக்கு வெளிப்படுவார், காணப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமான தினங்கள், நெருக்கடிகள் சூழ்ந்து காணப்படும் போது அவை நம்மை வீழ்த்துவதற்கு அல்ல, அவை நம்மை தேவனை தேடும் ஒரு கருவியாக நம்மை மாற்றுகிறது. நாம் தேவனை தேடும்போது அவரை கண்டடைவோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை தேடுகிற இருதயத்தை எனக்கு தாரும். நான் உம்மிடத்தில் திரும்பும்போது உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களையும் அவள் குடும்பங்களையும் அவள் பிள்ளைகளையும் அவள் ஊழியங்களையும் ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன் அப்பத்தையும் தண்ணியை ஆசீர்விப்பேன், வியாதியை உனக்கு விலக்குவேன் சொன்னீங்க. ஆண்டவரே, மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்புறம் நானும் உத்தரவு கொடுத்து நீ அறியாமனு கெட்டாமனு பெரிய காரியங்களுக்கு அறிப்பே சொன்னீங்கப்பா. உடைய பிள்ளைக்கு பெரிய காரணம் அறியுங்கப்பா. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லா வித தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. எல்லா விடுதலையை தள்ளும்படியாக ஜெபிக்கிறேங்க. கர்த்தாவே, இரத்த கோடைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தேவைகள்லாம் சந்திங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.